Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியலனா stop loss போட கத்துக்குங்க. Stop loss போட கத்துக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்க என்ன செட் பண்றீங்களோ செட் பண்ற டார்கெட் எல்லாம் பிரைஸ் ரீச் ஆகறவங்க ஹோல்ட் பண்ணுங்க. பாதி டார்கெட்ல வெளிய வராதீங்க फ्रेंड्स. வீடியோ பொறுத்த முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சார் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் டுமாரோ இதுவும் பண்ணுங்கள், மார்னிங் அப்டேட்டும் ரெண்டுத்தையும் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதாவது இதுக்கும் 200 லைக்ஸ், அதாவது நம்ம மார்னிங் அப்டேட்டுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி 200 லைக்ஸ் இதுக்கும் கண்டினியூ பண்ணிங்கன்னா பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் டுமாரோ கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேக்ஸிமம் லைக்ஸ் எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் டுமாரோ அப்படின்றத விஷயத்தை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஸ்டாக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நிஃப்டி 15 பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து நிஃப்டி 50 சார்ட். இது அதாவது இது வந்து சப்போர்ட்டாக இருந்தது, இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இது மார்னிங்கில் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன், நம்ம டெலிகிராம் சேனலில் கூட உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகே ஓகே இல்லை சாரி இது இல்லை. ஓகே, இது வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனல். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்னிங் ஆன உடனே உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு டோட்டல் அப்டேட் கொடுத்துட்டு இருந்தேன். அதாவது இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல். இது ப்ரைஸ் எந்த மாதிரி மூவ் ஆகும், ஸோ கீழே ஏன் வந்தத்தில் வரும் பற்றி தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த லெவல் மேலே க்ளோசிங் கொடுத்தா என்ன பண்ணலாம், இஃப் க்ளோஸ் 39,430 மார்க்கெட் சைட்வேஸ் டு புல்லிஷ், சைட்வேஸ் போய்ட்டு புல்லிஷ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு. க்ளோசிங் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை கிட்டத்தட்ட சைட்வேஸ் மூமெண்டம் கொடுத்தது. ஏன்னா மேலே வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. பேங்க் நிஃப்டியில் மேலே டாப்பில் ஒரு கேப் ரீஃபில் பண்ணதோட ரெசிஸ்டன்ஸோட கண்டினியூஷன் இருந்தது. ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நிஃப்டி 50 சார்ட். இது ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு நான் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலைங்களா, இது வந்து காலையில் மார்க்கெட்டு அந்த இடத்துல ஓப்பன் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆனது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் கூட உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். விருப்பம் இருந்தால் நீங்களும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், அல்லது வெபினார் அட்டென்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நெக்ஸ்ட் ப்ரைஸ் எது வரல மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆனது, சாரி சப்போர்ட். இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. ஸோ ப்ரைஸோட ரிஜெக்ஷன் வந்து காமிச்சிருக்கு. ஸோ இப்போ இது என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இப்போ ப்ரைஸ் ஆல்ரெடி க்ளோசிங் கொடுத்துக்கிட்டு வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,200 17,200 வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து இந்த இடம்லாம் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடம்லாம் வந்து இப்போ சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். எந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து இது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா 17,200 ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். அகைன் பையிங் போகணும் அப்படின்னா 17,400க்கு அபோவ் க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் வந்து பையிங்கான ஒரு வியூ பார்க்கலாம். இந்த ஏரியாவில் பையிங்கான வியூ எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து 17,200 டச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் மேபி ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நிஃப்டி 50. ஓகே சரி, நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இது பாருங்கள், இது பேங்க் நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அது ரைட்டுங்களா. இந்த இந்த ரேஞ்ச் எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். இப்போ ஆல்ரெடி மார்க்கெட் அங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கிறது, இந்த கேப் ரீஃபில் எல்லாமே வந்து இந்த கேப் ரீஃபில் எல்லாமே வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சினாரியோ தான். ஓகேங்களா. சரி, இப்போது நெக்ஸ்ட்டு என்ன நம்ம நிலவரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இது இந்த 38,800 இந்த லெவல் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். பேங்க் நிஃப்டிக்கு 38,800 சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ட்ரெண்ட் லைன் நம்ம இங்கேருந்து ட்ரா பண்ணோம்னா உங்களுக்கு மேபி அங்கே தான் டச் ஆகும். உங்களுக்கு அந்த இடத்துல ப்ரைஸ் இங்கே வரத்துக்கும் இந்த ஏரியாவுக்கு டச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 38,800 கீழே வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். பையிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 39,800 அபவ் க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் வந்து பை அண்ட் சேலுக்கான வாய்ப்புகள் தவிர இந்த ஏரியாவில் பை அண்ட் சேலுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா மார்க்கெட் இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வரும், வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து ஹையர் ஃபார்மேஷன் வச்சு நம்ம வந்து பையிங்கான வாய்ப்பு பார்க்கலாம். ஆனால் ப்ரைஸ் வர்றதுக்கு நாளைக்கு ஆகிடும். இப்போ ஃப்ரைடே ஒரு நாள் எடுத்து அந்த டைம் ப்ரைஸ் அங்கே வர்றதுக்கே உங்களுக்கு அவ்வளோ நாள் ஆகிடும். ஓகேங்களா. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பாருங்கள், இது நேற்றுடைய மார்க்கெட்டுடைய அதாவது முந்தினத்துடைய கேப் அப்பு ஒரு சைட்வேஸ், அகைன் கேப் அப் சைட்வேஸ்
லாஸ்ட்டில் வந்து மார்க்கெட் கீழே வந்தது. அதாவது 2 மணிக்கு மேலே தான் வந்து மார்க்கெட் கீழே வந்தது. உங்களுக்கு ஷார்ட் டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் டைம் ஃப்ரேம் பார்த்தா 2:15 மணிக்கு உங்களுக்கு கீழே வந்திருக்கு. 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இது. ஸோ 2:15 மணிக்கு வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. ப்ரைஸ் வந்து அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலேருந்து. ஓகேங்களா, இது வந்து நிஃப்டி 50 சார்ட். மார்னிங் அப்டேட்டில் இன்னும் கிளியராக பார்க்கலாம். ஏன்னா வந்து நாளைக்கு காலை நிலவரம் வேறு மாதிரி இருக்கும். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆகுது, நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணலாம். இது வந்து பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் டுமாரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு உங்களுக்காகவும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் 200 லைக்ஸ் பதிவு பண்ணுங்கள். லைக்ஸ் மேக்ஸிமம் அதிகமாக பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் டுமாரோ உங்களுக்கு கண்டினியூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஐசிஐசிஐ பேங்க் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் சேலிங்க்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். அதாவது 890 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை ப்ரைஸ் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இங்கேருந்து உங்களுக்கு ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கேருந்து சேல் அண்ட் பைக்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். எது வரலாம் வரும்னா ப்ரைஸ் 870 வரலும் ப்ரைஸ் கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் வந்து 870 வரலும் ப்ரைஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சேல் அண்ட் சைடுக்கான வாய்ப்பு. சப்போஸ் இன்கேஸ் 892 அபவ் க்ளோசிங் கொடுத்துச்சு மார்க்கெட், 892க்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா அப்பர் சைடு வந்து ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ரைஸ் வந்து அப்பர் சைடுக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 897 வரல தான் உங்களுக்கு மேலே ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் உங்களுக்கு கட் ஆகிடுச்சு மேலே மூவ் ஆனால் கூட உங்களுக்கு ப்ரைஸ் அகைன் வந்து ஃபாலிங் தான் ஆகும். மொத்தத்தில் சேல் அண்ட் பைக்கான வியூ வந்து அதிகமாக இருக்குது. பை அண்ட் சேலுக்கான வியூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வியூவே பாருங்கள், உங்களுக்கு ஸ்பேஸ் நல்லா இருக்குது. 872 அந்த ரேஞ்ச் வரலாம் ப்ரைஸ் வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஐசிஐசிஐ பேங்க்கில். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஆப்வியஸ்லி டவுன் ட்ரெண்ட், அதில் ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ இந்த டவுன் ட்ரெண்டில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இது வந்து எப்போ நமக்கு 30 செப்டம்பர் அந்த பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட்காக மேலே போச்சு. ஸோ ரீடெஸ்ட் எடுத்து அகைன் ஃபால் ஆகிக்குது. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் கன்சல்டேஷன் ஆகிட்டு அகைன் ஒரு பிரேக் டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் நம்ம பார்க்கலாம். சேல் அண்ட் பைக்கான வியூவை கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் அப்பர் சைடில் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த ப்ரைஸ் வந்து 434 அந்த ரேஞ்சில் ப்ரைஸ் ரிவர்சல் பேட்டர்ன் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வியூவை எதிர்பார்க்கலாம். 434 35 அந்த ரேஞ்சில். இல்லை உங்களுக்கு அப்படியே ஃபால் ஆகுது அப்படின்னா இப்போ நீங்கள் பேக் டு பேக் ஸ்விங்கில் ஹையில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்கள் ஆக்சுவலாக இந்த லெவல் கட்டானால் நீங்கள் வந்து சேல் எடுத்தால் கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேடாக அமையும். ஏன்னா கொஞ்சம் உள்ளே வந்துட்டு திரும்ப மேலே ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்துக்காக மேலே போகும். 434 டச் பண்ணுறதுக்காக போகும். ஸோ அங்கேருந்து வந்து சேல் எடுக்கலாம். கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தவரைக்கும் சேல் அண்ட் பைக்கான வாய்ப்புகள். அப்புறம் ஹெரன்பா பார்த்திங்க அப்படின்னா கிளியர் சேல், நோ டவுட். நீங்கள் டேரெக்டாக கூட அதில் சேல் பண்ணலாம். அதில் ஓகேங்களா, நீங்கள் டேரெக்டாக கூட சேல் பண்ணலாம். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் டச்சாக இருக்குது. அகைன் இது 2வது டைம் ப்ரைஸ் டச்சாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து தாராளமாக நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அகைன் இன்னொரு டைம் மேலே போய்ட்டு திரும்ப பிரேக் டவுன் ஆனால் இன்னும் கிளியர் சேல். ஏன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஏரியா ஆகிடும். உங்களுக்கு இப்போதைக்கு இந்த ஏரியா ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் வந்து கட் ஆச்சுன்னா இதனோட ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸை போடுங்க. நீங்கள் அகைன் சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பு பார்க்கலாம். 520 வரலும் ப்ரைஸ் ஈஸியாக வந்து டச் ஆகிடும். ஹெரன்பாவில் 520 வரலும் ப்ரைஸ் ஈஸியாக டச் ஆகிடும். உங்களுக்கு அதுக்குள்ளே என்ன ஸ்டாக்ஸ் வேறு என்ன வந்ததுன்னா உங்களுக்கு என்னோடய டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மேபி அது வந்து பிரேக் டவுனாக நீங்கள் ஒரு என்ன சொல்கிறேன், நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் மாதிரி எடுத்துக்காதீங்க. இப்போது 520 அபவ் பை அப்படின்னா 520 ஷார்ப்பாக அபவ் பை அப்படின்னா மேபி ரீடெஸ்ட்காக வர சொல்ல உங்களுடைய எஸ்எல் ஹிட் ஆகும். ஸோ அதனால் மேலே போட்டுனா கொஞ்சம் ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆகட்டும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நியூ ஹை கிடைக்கும். அப்போ வந்து எஸ்எல் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் வாங்கினீங்கன்னா என்ன பண்ணணும், பிளைண்டாக வந்து ஒரு நம்பர் வைஸில் போட்டு இதுக்கு மேலே போனால் பை, இதுக்கு கீழே வந்தால் சேல் அப்படின்னா அது உங்களால் எதுவும் கற்றுக்க முடியாது. அதனால் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் போட்டு பிரேக் டவுன் கொடுத்தோன்னா உங்களுக்கு எஸ்எல் தெரியும். உங்களுக்கு கண்ணுக்கு வந்து நீங்கள் எங்கே எஸ்எல் போடலாம், நம்ம இடத்துல பிரேக் டவுன் ஆனால் எங்கே எஸ்எல் எங்கே போடலாம், இல்லை எங்கே பிரேக் டவுன் ஆனால் எங்கே எஸ்எல் போடலான்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வெபினார் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க. டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு அப்படியும் கிடைக்கலன்னா உங்களுக்கு வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.